தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணம் மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்திரூபணம் ஸ்ரீ சந்திரசேகர் குரும் பிரணாமதன்மம் கலியுக தெய்வம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு 7 வயசில் ஃபோட்டோ, பிறகு சைகையில் சிஏ. 7 வயசில் ஃபோட்டோ, பிறகு சைகையில் சிஏ. 7 வயசில் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காரு பெரியவா, அதுக்கப்புறம் ஒரு சைகை காமிச்சு அதிலே சிஏன்ற மாதிரி காமிச்சிருக்காரு. என்னென்ன புரியலை, தான் வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. பாலகிருஷ்ண ஜோஷி அப்படி அவர் சம்மந்தமான ஒரு இது, குலபதி பாலகிருஷ்ணன். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணுங்க, தினமே பாருங்கள். நீங்கள் கேட்காத ஒரு அனுபவமாக இருக்கலாம். பாலகிருஷ்ண ஜோஷியோட பிள்ளை ஸ்ரீதர் ஜோஷியும் பாலகிருஷ்ண ஜோஷியோட பொண்டாட்டி வந்து வசந்தா ஜோஷி. அவருடைய காலத்துக்கு அப்புறம் இவா 2 பேரும் கொடுக்குற இன்டர்வியூவில் இதை சொல்கிறா. ஆனால் அவர் இருந்தபோது நடந்திருக்கு. அதாவது இவர் வந்து ஸ்ரீதர் ஜோஷி, அதாவது பாலகிருஷ்ண ஜோஷி வசந்தா ஜோஷியோட பிள்ளை. அவளுக்கு நிறைய பசங்க. அதில் ஸ்ரீதர் ஜோஷின்றவர் தான் இன்டர்வியூவில் உட்காந்துட்டுருக்கார். இந்த ஸ்ரீதர் ஜோஷி வந்து பிகாம் முடிச்சுட்டு ஹாங்காங் பேங்க்கில் வந்து அவருக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. பெரிய குடும்பம், அதனால் இவருடைய சம்பளம் ரொம்ப முக்கியமாக இருக்குது, இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவளுக்கு, கொஞ்சம் அப்படின்னு நினைக்கிற வசதி இருக்கும், கொஞ்சமாவது கம்ஃபர்ட்டுன்னு. இதுக்கும் பெரியவாளுடைய இதை சொல்லிவிட்டு பெரியவா சரின்றுவா, வேலையில் சேர்ந்துடலான்னு தான் இவள் 3 பேர் அங்கே வந்தா, அப்பா அம்மா அப்புறம் ஸ்ரீதர் ஜோஷி. இப்போ பெரியவா கிட்ட சொன்னோடனே பெரியவா வந்து வேலைக்கெல்லாம் நீ சேர வேண்டாம் அப்படின்ட்டாராம். அப்போது பெரியவாளுக்கு தெரியும் வேறு ஏதோ ஒரு பண்ண போகிறாரு, அதனால தான் அதுக்கு அவருக்கு ஒத்து வராதுன்னு தானே சொல்கிறார். பெரியவா பரமேஸ்வரன் இல்லையா, ஆனால் வசந்தா ஜோஷிக்கு வந்து அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக எடுத்தது, கம்ஃபர்டபுளாக இல்லை. பெரியவா வந்து வேலை கிடைக்கும்போது, அப்போ எங்களது பெரிய குடும்பம், அவனுடைய சம்பளத்தை வேலையை நம்பி கூட இருக்குது, எங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு ஏதோ சொன்னான். உடனே பாலகிருஷ்ண ஜோஷி வந்து பொண்டாட்டியை எதுவும் பேசாத, பெரியவா பேசணுன்னு பதில் பேசக்கூடாது அப்படின்னு அவர் வந்து இது பண்ணாராம், வார்ன் பண்ணாராம். அதுக்கப்புறம் அவளுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் எரிச்சல் இருந்ததான், பெரியவா ஏன் இப்படி பண்ணுறாங்க, பெரிய குடும்பம், அவனுடைய சம்பளத்தை நம்பி இருக்குன்னு தெரியாதா பெரியவாளுக்குன்னு. அந்த நேரத்தில் அவ்வளோதான் எனக்கு மெச்சூரிட்டி அவ்வளோதான் இருந்ததுன்றா. அப்போ வந்து பெரியவா அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்துட்டா. அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன படிக்கலாம், அதுக்கப்புறம் எதாவது படிக்கிறதை இம்ப்ரூவ் பண்ணலாமே அப்படின்னு நினச்சிட்டு இவர் அட்லீஸ்ட் வேலைக்கு போகலனால வேறு எதாவது படிக்கலாம்னு நினச்சி அவர் போனார். திருப்பி போகும்போது அன்றைக்கி எல்லோரும் இருந்திருக்காளா, இல்லை நிச்சயமாக வசந்தா ஜோஷியும் அம்மாவும் இந்த பையனும் இருந்திருக்கான். அப்போ பெரியவா கிட்ட சொன்னோடனே பெரியவா சொன்னாலாம், நீயே சொல்லு அப்படின்னாராம். அது அணுக்கு தொண்டர் சொன்னாலாம், உங்களே என்ன படிக்கணும்னு இஷ்டம்னு. பெரியவா என்ன சஜஸ்ட் பண்ணுறாலும் தெரியலையே அப்படின்னாரு. இல்லை ஏதாவது சொல்லுங்க, என்ன படிப்பு, பெரியவா என்ன நினைக்கிறான்னு தெரியலையேன்னு. பிஎஸ்சி படிக்கட்டுமா அப்படின்னாராம். இல்லை வேறு அப்படின்னாராம் பெரியவா. அப்படின்னாராம் பிஎல் படிக்கிறேன்னு, வேறு பிஇ படிக்கிறேன் அப்படின்னா. இல்லை வேறு அப்படின்னாராம். அவருக்கு புரியல, என்ன சொல்லுவார், நீங்களே சொல்லுங்க, நீங்கள் சொல்கிறத நான் படிக்கிறேன் அப்படின்னாராம் ஸ்ரீதர் ஜோஷி. அப்போ பெரியவா என்ன பண்ணாலாம், இப்படி பண்ணிவிட்டு தரையில் ஏன்னு எழுதி காமிச்சாராம். அப்படி வெறும் தரையில் அப்படி கையை வச்சு வரலை. ஒன்றும் புரியல. இன்னொரு தடவை கேட்டாலாம், புரியலையேன்னு பண்ணிட்டு இப்படின்னு எழுதிக்க, ஒன்றும் புரியல. அங்கேயே அவள் இருந்திருக்கா. ஏன்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு போனோமே. பெரியவா வந்து இதை சஸ்பென்ஸு இதை வைக்கிற சினிமாவில் வைக்கிற சஸ்பென்ஸ் மாதிரி தான் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ கண்ணன் நம்ம இருந்திருக்காரு. அவருக்கு பளிச்சுன்னு புரிஞ்சிருவான், எப்போயுமே ஷூடாக அவர் தெரிஞ்சுருவார் பெரியவா என்ன பண்ணுறாருன்றதை கண்டுபிடிச்சிருவார். அவருக்கே அன்றைக்கி ரொம்ப நேரம் யோசிச்சு அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க. சொன்னார் பெரியவா வந்து கண்ணை காமிச்சிருக்காரு, தரையில் ஏன்னு எழுதியிருக்காரு, சிஏ உங்களை படிக்க சொல்கிறாரு, அதான் சொல்லியிருக்காரு. அப்புறம் அவர் கேட்டார், ஆமாம் அப்படின்னாராம். அதுக்கப்புறம் அதுக்கான அவர் இதெல்லாம் யார் இது பண்ணலான்ட்டு இது பண்ணிட்டு 2-3 ரெஃபரன்ஸு 3-4 பேர் ரெஃபரன்ஸை எடுத்துகிட்டு வந்து இவா கிட்ட பண்ணலாமா. பெரியவா எதையுமே வேணான்னு சொல்லிட்டாராம். பெரியவா ஏதோ பண்ணிகிட்டே இருப்பார். நீ வந்து திருவிடை மருதூர் போங்க, நம்ம பாடசாலையில் இது இருக்காரு பார்த்துக்கிறாரு, அவர் வந்து அவர் காஸ்ட் அக்கௌண்டன்ட் போல இருக்குது,
அங்கே போய்க்கோ, அவர்கிட்ட நீ இது பண்ணிக்கோ, ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு இவர் அங்கே போய் இன்டர்ன்ஷிப் வந்து அவர்கிட்ட இது திருவிடை மருதூரில் இருக்க நம்ம மடத்திலோட வேத பாடசாலையிலோட வாத்தியார் இருக்கார், அவர்கிட்ட போய் நீ பண்ணிக்கோ அப்படின்னாராம். சரின்ட்டு அவர் போய் அங்கே பண்ணியிருக்கார். பண்ணிவிட்டு அவர் அதுக்கப்புறம் சிஏ அது வந்து ஏதோ சேர்ந்து அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஷைன் பண்ணிட்டு இருக்கார். அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஒன்று சொல்கிறார் அவர், மகாபெரிய வந்து 7 வயசு இருக்கும்போது இதே இவர் நம்ம ஸ்ரீதர் ஜோஷி எல்லோரும் இப்போ பாலகிருஷ்ண ஜோஷி இருந்திருக்காரு உயிரோட. அப்போ வந்து அவருக்கு உபநயனம் பண்ணணும் அப்படின்னு பெரியவா தான் சொன்னாலாம். அப்போ சொன்னபோது அவர் வந்து அந்த சுவாமி நிலை அங்கே போயிட்டு அங்கே தான் பண்ணணுன்னாலாம். அவள் வேறு ஏதோ நினச்சிருந்தாலாம், அவள் இதுபடி வேறு ஏதோ ஒரு கோவில் போகணுன்னு. பெரியவா வந்து இல்லை சுவாமி மலை போய் பண்ணு அப்படின்னாலாம். அங்கே சுவாமி மலை போய் அவள் அந்த இடத்துல போய் இது பண்ணியிருக்கா. அப்போ பண்ணும்போது இங்கேருந்து வந்து பெரியவா வந்து மடத்தில் இருக்கவா எல்லாரையும் அமுச்சிருக்கா. பாலு மாமா வச்சுன்ட்டு மற்ற பேர் எல்லாத்தையும் அங்கே வந்து அமுச்சிட்டாலாம். அமுச்சிட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இந்த இதெல்லாம் வந்து அவருடைய உபநயனம்லாம் நல்லா முடிஞ்சுது. முடிஞ்ச பிறகு இந்த பாலு மாமா வந்து நம்ம அனுப்பவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாலு மாமா மாத்திரம் ஒரு ப்ரெசண்ட் ஒன்று கொடுத்து மகாபெரிவா இதை நீ போய் கொண்டு போய் கொடுத்துட்டு 7 வயசில் நடந்தது அந்த ஸ்ரீதர் ஜோஷிக்கு. இதை கொடுத்துட்டு நீ போய் என் சார்பில் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வா அவனை அப்படின்னு அவர் அதை எடுத்துன்னு வந்து பாலகிருஷ்ண ஜோஷி அவள் அந்த இதுக்கிட்ட இருந்தால் பாரிஸ் கார்னர்னு சொல்லுவாங்க மெட்ராஸில், அந்த இடத்துல அந்த ஏரியா ஏதோ டவுன் மெட்ராஸில் அந்த இடத்துக்கு அவள் இருந்தால். அங்கே வந்து அவர் இது பண்ணிவிட்டு அவர் ஒரு ஃபோட்டோ கொடுத்தாராம். அப்போ 7 வயசில் கொடுத்த ஃபோட்டோ அது வந்து தினமும் பூ ஏதாவது ஒன்று புஷ்பத்தை வெயின்னு அப்பா சொல்லுவானா வச்சுட்டு இருக்காங்க. இவ்வளோதான் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு சிஏ போனார், முடிச்சுட்டார். சிஏ முடிச்சு வரைக்கும் அந்த யார் பூ வச்சாலோ இன்னும் தெரியாது, எங்கே போய் படித்தார். இவர் வந்து அதை பார்க்கவே இல்லை அவர். அதுக்கப்புறம் வந்து புரிஞ்சு தான் அந்த இதில் வந்து ஃபோட்டோவை அதுக்கப்புறம் அவர் ஒரு நாள் பார்க்குறாரு. பார்க்கும்போது ஸ்ரீதருக்கே புரிஞ்சிருக்கு, பெரியவா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கா, அதுதான் ஃபோட்டோ. அவருக்கு பின்னாடி ஒரு 6 பேர் நிற்கிறாளாம். அந்த 6 பேரும் வந்து சிஏவான், எல்லாருமே பக்தர்கள் சிஏ. அதனால தான் பெரியவா அப்பயே கொடுத்துட்ருக்காங்க அந்த ஃபோட்டோ. ஜெய் ஜெய்சங்கர் அரசேகர மகாபிரிய பாதமேச்சரம் மகாபிரிய பாதமேச்சரம்.